இப்போ நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக போகிறோம். 2 நாளாகமம் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். 2 நாளாகமம் புத்தகம் அதனுடைய 20வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 1, 2, 3 வசனத்தை நம்ம சத்தம் உயர்த்தி வாசிப்போம். பக்கம் 564 வாசிப்போம். இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். போதும். யோசபாத் என்கிற ஒரு ராஜா, யூதாவுக்கே அவர் ராஜாவாக இருந்த அந்த காலத்தில் அவர் ஒரு நல்ல ஒரு ராஜா. மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார், சேயீர் மலை தேசத்தார் நம்ம கீழே உள்ள வசனத்தில் வாசிக்கும் போது சேயீர் மலை தேசத்தார் 10வது வசனத்தில் இருக்கிறார். இப்பொழுதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தில் வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போதும். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து பெரிய ஒரு கூட்டத்தோடு கூட யோசபாத் என்கிற ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்காக வந்திருக்கிறார்கள். இந்த ராஜாவுக்கு பலன் இல்லை. இவருக்கு எதிர்ப்பதற்கு திராணி இல்லை. இவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறதா அந்த நேரத்தில் அவர் சொல்லுகிறார், எனக்கு என்ன தெரியும் என்று சொல்லுகிறார், என்ன தெரியாதுன்னு சொல்கிறார். முதல்ல அவருக்கு என்ன தெரியாதுங்கிறத முதல்ல நான் சொல்கிறேன்னா, என்ன தெரியாது. ஒரு ராஜா 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட. முதல்ல இவருக்கு என்ன தெரியாதுன்னு சொன்னால், நன்மை செய்ய தெரியும், தீமை செய்ய எனக்கு தெரியாது ஆண்டவரே. நாங்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் நன்மை தான் செய்திருக்கிறோம். இப்போ இவர்களே எங்களை சுற்றிலும் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு தீமை செய்கிறார்கள், எங்களுக்கு தீமை செய்வதற்கு எங்களை மிகவும் வருத்துகிறார்கள். ஆனால் எனக்கு தீமை செய்ய தெரியாது. முதல்ல அவருக்கு தீமை செய்ய தெரியாது. 12வது வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்கள் கண்கள் உண்மையே. இப்போ தெரியலன்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏராளமான ஜனங்களுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை. 2வது, என்ன இந்த நெருக்கத்தில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு தெரியல. எல்லாரும் கவனிங்க. நான் ஒரு சபை போதகர், 3 பிள்ளைகளுக்கு தகப்பன். இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு பல நேரத்தில் சில இக்கட்டுகளை கையாளுவதற்கு தெரியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில நேரத்தில் வருகிற பிரச்சனைக்கு முடிவெடுக்க தெரியாது. நல்லா தான் ஜெபம் பண்ணுவோம், நல்லா தான் தெய்வ காரியங்களில் உற்சாகம் காட்டுவோம். இதெல்லாம் செஞ்சாலும் எனக்கு தெரியல அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கு பார்த்தீங்களா? அதை யாராவது உணர்ந்திருக்கிறீங்களா? கையை உயர்த்தி காமிங்க பார்க்க. அப்படிப்பட்ட ஒரு பார்ட்டை நான் உணர்ந்திருக்கிறேன். டிசிஷன் இருக்க தெரியாது,
என்ன பேசணும்னு தெரியாது. ஆனால் முடிவெடுக்க வேண்டிய இடத்துல நம்ம தான் இருப்போம். நம்ம தான் முடிவெடுக்கணும். ஜனங்கள் எல்லாரும் இப்போ ராஜா என்ன செய்ய போகிறாருன்னு தான் எதிர்பார்த்து நிற்கிறாங்க. எங்க ராஜா என்ன செய்ய போறார் இந்த நெருக்கத்தில்? எங்க ராஜா என்ன பிரச்சனை பண்ண போறாரு? அதைத்தான் ஜனங்கள் இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ராஜாவிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்ன? இப்படி நிற்கிறதான நேரத்தில் அவர் தேவ சமூகத்தில் பார்த்து சொல்றார், இந்த காலத்தில் நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது ஆண்டவரே. நமக்கு தெரியாதுங்கிறத தெரியாதுன்னு சொல்லுகிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. என்னால் எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லுகிறவங்களை, எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லுகிறவங்களை ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. எல்லாம் தெரியும்னு சொல்லுகிறவங்களை நீ பார்த்துக்கப்பா உனக்கு எல்லாம் தெரியும்னு விட்டுருவாரு. எனக்கு தெரியாத ஒரு பார்ட் இருக்கிறது. அதை தெரியாது என்கிற உணர்வோடு கூட இந்த காலை வேளையில் நாம் சொல்லுகிற ஒரு நல்ல நாவை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சுற்றிலும் பிரச்சனையில நெருங்கி போய் நிற்கிறீங்களா? இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதைத்தான் சொல்றார். முடிவெடுக்க தெரியாம இருக்கிறேன், அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாம இருக்கிறேன், என்ன பேசணும்னு தெரியாம இருக்கிறேன், இதை எப்படி தாண்டி செல்வது தெரியாம இருக்கிறேன். ஆனா ஒன்ன மட்டும் தெரியும், ஒரு தெய்வம் ஜீவனோட இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். அந்த தெய்வத்துக்கு முன்னால நான் தெரியாம நிற்கிறேன். பேசுறது யார் தெரியுமா? ராஜா. இதை பேசும்போது ஜனங்கள் என்ன நினைப்பாங்க? ஜனம் என்ன நினைப்பாங்க? ஜனம் எல்லாம் கூடி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. ராஜா சொல்றாரு, ஆண்டவரே என்ன செய்யணும்னு தெரியல. ஜனம் என்ன நினைப்பான்? நீ பின்ன என் கூட வா, நான் அங்கே மேலே வரேன். உனக்கு எதுக்கு அந்த சிங்காசனம்? முடிவெடுக்கிற இடத்துல தானே நீர் இருக்கிறேன். எல்லாம் தீர்மானம் பண்ண வேண்டிய இடத்துல இல்லையா நீர் இருக்கிறேன்? இப்போ என்ன உமக்கு தெரியாதுன்னு சொல்லுகிறேன்? என்ன உமக்கு ஒன்றா முடியாதுன்னு சொல்லுகிறேன்? கீழே இறங்கி வாரும் என்று சொல்லியிருக்கலாம். நம்ம ராஜாவாக இருக்கலாம், ராஜாதி ராஜாவாக இருக்கலாம், எவ்வளோ பெரியவர்களாக இருக்கலாம். ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறீங்களா? முடிவெடுக்க முடியாமல் இதில் நான் என்ன செய்கிறது சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த மாதத்துடைய முதலாவது ஃபாஸ்டிங் பிரேயரில் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாதுப்பா. முடிவெடுக்க தெரியாது, பேச தெரியாது, ஜனங்கள்கிட்ட நமக்கு பேச தெரியாது, இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுறன்னு தெரியாது. தெரியாததை தெரியாதுன்னு சொல்லிடுங்க, தெரியாதவைகளை தெரியாதுன்னு சொல்லுங்கள். இனி தெரிந்தவைகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு 4-5 காரியத்தை சொல்கிறேன். 4-5 காரியத்தை 1-2 காரியங்களை சொல்கிறேன். யோசபாத் என்கிற ராஜாவுடைய வெற்றிக்கு காரணம் அதாகும். 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, எனக்கு என்ன தெரியுமா ஆண்டவரே? தெரியும், இந்த நெருக்கடியான நேரத்தில் கர்த்தரை எனக்கு தேட தெரியும். ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? நெருக்கடியில் தெரியாத நேரத்தில் வழி தெரியாமல் தவறி நிற்கிறதான நேரத்தில் கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு தெரியும்னு சொன்னால் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். தேவ சபைக்கு தெரிந்திருக்க வேண்டியது என்னவென்றால், இக்கட்டு நேரத்திலே கர்த்தரை தேடுவதற்கு நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தருவாராக. என்ன பிரச்சனை வேணா சுற்றி இருக்கட்டுங்க, இது ஒரு சின்ன தேசமாக யூதேயா தேசம். சுற்றி வந்திருக்கிறவன் மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார். இவங்க எல்லாம் வளைஞ்சாலே வைக்கிறது மாதிரி வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க எல்லாம் வளைஞ்சு நிற்கலாம், பிரச்சனைகள் சுற்றிலும் சூழ்ந்து நிற்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தரை தேடுகிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பாருங்க, எப்பொழுதும் நம்ம ஆண்டவரை தேடுகிற இருதயம் தரும்.
இவருக்கு வேற ஒன்றும் தெரியாது, ராஜாங்க. இன்னொரு ராஜாவுக்கு துணையை தேடல, நேரடியாக ராஜாதி ராஜாவுக்கு துணையை தேடுகிறார். நமக்கு எல்லாரையும் விட நமக்கு ஒரு கர்த்தர் ஒரு பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு எப்பொழுதும் கூப்பிட்டாலும் வருகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். எப்பொழுது தேடினாலும் அது நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல. நம்ம நடந்து வந்தால் நமக்காக ஓடி வருகிற ஒரு அப்பா ஒருவர் நமக்காக இருக்கிறார். நம்மை தாங்குகிற ஒரு தகப்பன் ஒருவர் இருக்கிறார். பிரச்சனை மத்தியில் அவரை தேடுகிற ஒரு இருதயம். எல்லாரும் சொல்லுங்க, தேடுகிற ஒரு இருதயம். நம்ம அங்கே தான் கோட்டை விட்டுருவோம். பிரச்சனை வந்தாச்சுன்னா ஆண்டவரை தேட மாட்டோம். தேடுறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடும். என்னத்தை தேடி என்னத்தை தந்தார், என்ன தேடி ஆண்டவர் என்ன கொடுத்தார்? இல்லைங்க, இரவும் பகலும் ஆண்டவரை தேடுகிற ஒரு நல்ல கண்களை ஆண்டவர் நமக்கு தரட்டும். நல்ல இருதயத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டும். எந்த காலத்திலையும் நமக்கு ஒத்தாசையாக ஒரு பர்வதம், ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்றாருங்க, எனக்கு கர்த்தரை தேடும்படிக்கு ஒருமுகப்பட்டுட்டார். ராஜாவே கர்த்தரை தேடுறாருன்னா ஜனங்கள் தானாக ராஜாவுக்கு பின்னால் வர ஆரம்பிச்சிருவாங்க. ராஜாவே ஆண்டவரை தேடுறாருன்னா மற்றவங்களும் தேட ஆரம்பிச்சிருவாங்க. 2, யூதாவில் அங்கே உபவாசத்தை கூறுவித்தான். 2வது இவருக்கு என்ன தெரியும்னு சொன்னோம்? உபவாசம் பண்ண தெரியும். உபவாசம் பண்ண தெரிஞ்சவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். கையை நல்லா உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். கைகளை போடுங்க. சிலர் சொல்கிறாங்க என்னன்னா, ஃபாஸ்டிங். ஆனால் நான் வாழைப்பழம் மட்டும் சாப்பிடுவேன். நான் எல்லாம் அந்த மாதிரி ஃபாஸ்டிங் சொன்னால் வருஷம் ஃபுல்லாக இருந்துருவேன் ஃபாஸ்டிங். என்ன ஒருத்தங்க சொல்கிறாங்க, ஃபாஸ்டிங் எப்படி? ஆவியில் வச்சு வேக வச்சு சாப்பிட்டதெல்லாம் சாப்பிடல. அதாவது இட்லி எல்லாம் சாப்பிட்டு ஃபாஸ்டிங். இவன் எல்லாம் 10 வருஷம் இட்லியை சாப்பிட்டுட்டே உபவாசம் இருப்பான். 3 நேரம் இட்லி கொடுத்தா போதும். உபவாசம் ஒவ்வொன்று காரியத்தை சொல்கிறாங்க. உபவாசம் என்பது இயேசுவே சொன்னார். அவர் புசியாமலும் குடியாமலும் இருந்தார். உங்களுக்கு திராணிக்கு தக்கதை நீங்கள் உபவாசிக்கணும். கேட்டீங்களா? திராணிக்கு தக்கது. சிலருக்கு தெரியும், என்னால் முடியாது, உபவாசிக்காதீங்க, நல்லா சாப்பிட்டுடுங்க. சிலர் சுகருக்கு மெடிசன் எடுக்கிறவங்க உண்டு, ஹார்ட் பேஷண்ட் உண்டு. நீங்கள் எல்லாம் தேவையில்லாமல்லாம் உபவாசம் இருக்கக்கூடாதுன்னாக்க நான் சொல்கிறேன். நான் நல்ல காலத்தில் உபவாசம்னு போட்டு பிற கடைசியில் என்கிட்ட ஒரு பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிட்டு சொன்னார், பயங்கர உபவாசம் இல்லையான்னு சொல்லிக்கிட்டு. நான் நல்ல காலத்தில் 3க்கு 4 நேரம் சாப்பிட்டுட்டு போனாலே உபவாசமானு கேட்பாங்க. இதுக்கு மேலே உபவாசம் இருந்துட்டு போனா கேட்டார். உபவாசம் என்கிட்ட சொன்னார், இனி தெய்வம் உன்னிட்ட பேசாமல் நீ உபவாசம் இருக்கக்கூடாது. நான் தெய்வம் உன்னிட்ட பேசாமல் உணர்த்தாமல் உபவாசம் இருக்கக்கூடாது. உபவாசம் என்பது நான் பார்த்ததில், எனக்கு தெய்வம் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். நான் இப்போ உபவாசம் போட்டு ஆண்டவரை எனக்கு நேராக திருப்புவதல்ல. நான் உபவாசம் இருந்து நான் கர்த்தருக்கு நேராக திரும்புவது. அதை புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். உபவாசம் என்பது அவரை நம்ம ரூட்டில் கொண்டு வரதல்ல. நாம் ரெடியாகி அவருக்கு ரூட்டில் வாரதுக்கு பேர் தான் உபவாசம். நல்ல 3க்கு 5 நேரம் நல்லா சாப்பிட்டு பாருங்க, கொட்டாயாக வரும், தூக்கமாக வரும். 5 நேரம் சாப்பிட்டுட்டு பேசி பாருங்க, ஹை பிச்சில் தான் வரும். 2 நாள் உபவாசம் போட்டுட்டு வந்து பேசி பாருங்க. டேய் 5 நேரம் சாப்பிட்டாச்சுன்னா
பக்கத்தில் யாராவது சண்டைக்கு வந்தாச்சுன்னா திரும்ப ஏய்னு சண்டை போடலாம் போல இருக்கும் இல்லையா? 4 நாள் உபவாசத்தில் இருக்கும்போது என்ன தோணும்? சண்டையை போடு சர்ச்சில் பாஸ்டிங் பிரேயர் முடியட்டு பார்த்துக்கலாம். நம்மை அவருக்கு நேராக திருப்பி ஒரு ராஜாவுக்கு அன்னைக்கு தேசத்தில் உள்ள உச்சிதமான உணவு பதார்த்தங்கள் அரண்மனையில் தான் இருக்கும். ராஜாவுடைய டைனிங் ஹாலில் தான் இருக்கும். தேசத்தில் உள்ள நல்ல பானங்கள், விலை உயர்ந்த உணவுகள். உணவா பிரச்சனையா உணவான்னு பார்த்தா உணவை மாற்றிட்டாரு. இதன் மத்தியிலையும் நான் உபவாசிக்கணும். எப்போது நமக்குள்ள மரண பயங்கள், சில சொப்பனங்கள் நமக்கு வரும் பாருங்கள். சில சொப்பனங்கள் வந்து ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறது. வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் நடக்கிற நம்ம நல்ல தேவ சமூகத்தில் ஆராதிக்கிற உள்ளத்துக்கே தெரியும். அந்த மாதிரி உணர்ந்திருக்கிறவங்க இருக்கிறீங்களா? கையை வைத்து கட்டுங்க பார்க்கலாம். சில பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலே தெரியும். அப்போ நம்ம நினச்சிக்கிடணும், ஆண்டவர் என்ன இது வரைக்கும் ஒரு 4 நேரம் சாப்பிட்டேன், இன்னொரு 2 நேரம் சாப்பிட்றதுக்கு உற்சாகப்படுத்துகிறாருன்னு அல்ல, உபவாசிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன நடத்துகிறாரு உடனே நினச்சிடணும். ஃபாஸ்டிங்க்கு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஒரு 2 நாளாவது உபவாசம் இருக்கிறதுக்கு நீங்கள் நாளை குறிச்சுக்கிடுங்க. ஆனால் அது உங்களுடைய குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக இருக்கட்டும். உங்கள் குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக இருக்கட்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், தனிப்பட்ட விதத்தில் ஒரு 2 நாளாவது ஃபாஸ்டிங்கில் அப்படி இருக்கிறவங்க என்னிடத்தில் எங்கள்கிட்ட ஒன்று லைட்டாக சொல்லிக்கிறோம். அப்போ நாங்களும் ஒன்று தனி ஜபத்தில் ஜெபிச்சுக்கிடும். ஆண்டவரே அவர்கள் ஒன்று தாங்கிக்கிட்டோம். உங்களுக்கு முடியலைன்னா ஒரு 2 நேரமாவது சாப்பாடை மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு நேரம் நல்லா சாப்பிடுங்க. ஆண்டவரே என்னையும் கர்த்தர் எனக்கு அந்த குடும்பம், என் பிள்ளைகள், பெற்றோர்கள், பேர பிள்ளைங்க எல்லாரையும் ஆண்டவர் பாதுகாக்கணும். ஆண்டவரே மருமக்களை காக்கணும். ஆண்டவரே என் ஆண்டவர் தீங்கு வருவதற்கு முன்பாக நம்மை எச்சரித்து உபவாசிக்க வைத்து நம்மை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். யோசபாத்தே, உமக்கு என்ன தெரியும்? ராஜா சொல்றாரு, எனக்கு வில்லை பிடிக்கிறதற்கு நான் மற்றவர்கள் எல்லாம் வில்லையும் அம்பையும் அவர்கள் தயார்படுத்துறதான நேரத்தில் இவர் தன்னுடைய முழங்காலை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். இவர் தன்னுடைய கண்களை தெய்வ சமூகத்தில் அழுவதற்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, சில காரியங்களை இந்த ஆண்டுடைய கடைசியில் கர்த்தர் செய்ய போகிறார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் அதற்காக தயார்படுத்துவாராக. தனிப்பட்ட விதத்தில் ஃபாஸ்டிங் இருப்பதற்கு ஆண்டவர் எங்களை உற்சாகப்படுத்தினா நாங்கள் அதை செய்வதற்கு ஆயத்தம்னு சொல்கிறவங்க அந்த கையை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லிருங்க பார்க்கலாம். உற்சாகப்படுங்கள். என்ன தெரியும் ஐயா? என்ன தெரியும்? யோசபாத் ராஜாவே, எனக்கு தெரியும், ஃபாஸ்டிங் இருக்க தெரியும். 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில், யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலிருந்து எல்லாரையும், அதான் நான் சொன்ன பார்த்தீங்களா, முதல்ல ராஜா தேடுறவராக இருந்தால் ஜனங்களும் தானா தேட வந்துட்டாங்க. நம்பர் 3 எழுதுகிறவர்களுக்காக சொல்லுகிறேன், எனக்கு ஒன்று தெரியும், கர்த்தரே சகாயர் என்று தெரியும். கர்த்தரே சகாயர் என்று தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்கு வேற யாரும் சகாயர் அல்ல. சகாயர் என்றால் உதவுகிறவர். நமக்கு அந்த லெவல் வளர்ச்சிக்குள்ளாக வந்துடணும். நமக்கு சகாயம் செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஏற்ற காலத்தில் சகாயம் செய்கிறவர், ஏற்ற காலத்தில் சகாயம் செய்கிறவர் எனக்காக இருக்கிறார். தைரியமாக எப்பொழுதும் அவரை தேடலாம். சகாயம் செய்கிறவரிடத்தில்
தைரியமாக கிருபாசன தண்டையில் சேர கடவுள். யோசபாத்தே, உமக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியும் ஐயா, சகாயம் இந்த தெய்வத்தால் செய்ய முடியும், மனுஷனால செய்ய முடியாததை என் பரலோகத்தில் ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவரால் செய்ய முடியும். இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினால சபைக்கு அறிவிக்கிறேன், நமக்கு மனிதன் செய்ய முடியாத சகாயத்தை பரலோகத்தில் ஒரு தெய்வம் ஒருவர் இருக்கிறார், பரலோகத்தில் நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார், அவரால் நமக்கு சகாயம் செய்ய முடியும். அவர் உதவி செய்தால் யாராலையும் தடுக்க முடியாது, அவர் ஒத்தாசை அனுப்பினால் யாராலையும் தடுக்க முடியாது. நமக்காகவே ஒருவர் இருக்கிறார். யார் என்னை குற்றப்படுத்தினாலும் ஐயரே நீர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. நானே என்னை விரும்பாத போதும் ஐயரே உன் அன்பு என்மேல் குறையவில்லை. சொல்லுங்க பார்க்கலாம். யார் என்னை குற்றப்படுத்தினாலும் ஐயரே நீர் என்னை விட்டு கொடுக்கவில்லை. நானே என்னை விரும்பாத போதும் ஐயரே உம் அன்பு என்மேல் குறையவில்லை. உதாசீனமாய் என்னை உதறி தள்ளின போதும் நீர் என்னை சேர்த்து கொண்டே. உதாசீனமாய் என்னை உதறி தள்ளின போதும் நீர் என்னை சேர்த்து கொண்டே. உம் அன்பு போதும், வேறொன்றும் வேண்டாம். அன்பு போதும், வேறொன்றும் வேண்டாம். உதாசீனமாய் என்னை தள்ளின போதும் நீர் என்னை சேர்த்து கொண்டே. உதாசீனமாய் என்னை உதறி தள்ளின போதும் நீர் என்னை சேர்த்து கொண்டே. பலரால் நான் உடைக்கப்பட்டேன், ஆனால் பரன் என்னை உருவாக்கினீர். என் பலவீனமன் பேரானது, ஆனால் நீர் என்ற பலமானீர். பலரால் நான் உடைக்கப்பட்டேன், ஆனால் பரன் என்னை உருவாக்கினீர். என் பலவீனமன் பேரானது, ஆனால் நீர் எந்த பலமானீர். சான்றிதழ்கள் இல்லை, சான்றிதழ்கள் இல்லை, சான்றோர்களும் இல்லை, சகாய நீர் போல். அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க. சான்றிதழ்கள் இல்லை, சான்றோர்களும் இல்லை, சகாய நீர் போதுமே. சான்றிதழ்கள் இல்லை, சான்றிதழ்கள் இல்லை, சான்றோர்களும் இல்லை, சகாய நீர் போதுமே. நீங்க மட்டும் சொல்லுங்க. சான்றிதழ்கள், சான்றிதழ்கள் இல்லை, சகாய நீர் போதும். உம் அன்பு போதும், உம் அன்பு போதும், வேறொன்றும் வேண்டாம். நேசரின் அன்பு போதும், வேறொன்றும் வேண்டாம். எனக்கு
யோசபாத்தே, உமக்கு என்ன தெரியும் ஐயா? யோசபாத் என்கிற ராஜாவே, உமக்கு என்ன தெரியும்? எனக்கு பரலோகத்தில் ஒரு சகாயர் உண்டுன்னு தெரியுங்க. நம்ம இன்னைக்கு பல நேரத்தில் உடைஞ்சு போக காரணம் என்ன தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற சகாயரை நம்ம விட்டுட்டோம். மனுஷனை கொஞ்சம் நம்பிட்டோம். மனுஷனை நம்பிட்டோம். நம்ம எல்லாருக்கும் உள்ள ஆழமாக ஒன்று விதைக்கப்படட்டும். எனக்கு எந்த நேரத்தில் என்னை தாங்குகிற ஒரு சகாயர் ஒருவர் இருக்கிறார். எந்த நேரத்தில் என்னை தேற்றுகிற ஒரு சகாயர் இருக்கிறார். என்னை குற்றப்படுத்தாத சகாயர் ஒருவர் இருக்கிறார். என்னை விட்டு கொடுக்காத சகாயர் ஒருவர் இருக்கிறார். என்னை திடப்படுத்துகிற ஒரு சகாயர் ஒருவர் இருக்கிறார். அவரை எப்பொழுது நம்பலாங்க? எனி டைம், எப்பொழுது அவரை நம்பலாம். மனுஷனெல்லாம் எப்பொழுதும் நம்ப முடியாது, மாறுவாங்க. யோசபாத்தே, எனக்கு என்ன தெரியும்? கர்த்தரிடத்தில் சகாயம். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க இந்த மாதத்தில், எனக்கு அப்பாவை நான் சகாயராக நான் கொண்டிருக்கிறேன், சகாயம் செய்கிறவராக நான் அவரை பார்க்கிறேன், நல்ல சகாயராக இருக்கிறார், நல்ல சகாயம். அது தெரிஞ்சிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, நமக்கு தோல்வி அடைய மாட்டோம். அது தெரிஞ்சிட்டோம்னா கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தான் தருகிறவராக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிட்டா போதுங்க. எனக்கு சகாயம் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார், அது எனக்கு தெரிஞ்சிட்டா போதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3 காரியம் சொன்னா. நம்பர் 4 என்ன தெரியும்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. நல்லா கவனிச்சுக்கிட்டு என்ன தான் புரியும். நம்பர் 4 6வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் தான் சத்தம் உயர்த்தி வாசிக்கணும்னா. மக்களை நீங்கள் எல்லாம் பைபிள் கொண்டு வந்தீங்களா? வாசிங்க பார்க்கலாம். சாரி, 9வது வசனத்தை வாசிப்போம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று. யார் சொன்னது? எல்லாரும் என்ன பாருங்க, சொன்னது யாரு? யாருக்காவது இந்த ஏதாவது ஞாபகம் வருதா? இந்த வசனத்தை வாசிக்கும் போது சாலோமன் ஆலயத்தை கட்டின பிரதிஷ்டை பண்ண அன்னைக்கு அவர் பண்ண ஜபமாக்கம் இது இல்லையா? ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது சொன்னார், தெய்வமே, இக்கட்டுகளோடு, நியாய தீர்ப்புகளோடு, கொள்ளை நோயோடு கூட யாராவது இந்த ஆலயத்தை தேடினாங்கன்னு சொன்னா நீங்க இங்க இருந்து பதில் கொடுக்கணும். என்னப்பான்னு ஒரு ஜெபம் பண்ணாரு பார்த்தீங்களா? என்னப்பா தெரியும்? என் பிதாக்கள் ஆலயத்தை குறித்து சொன்னது எனக்கு தெரியும். என்னப்பா யோசபாத்தே உமக்கு தெரியும்? எனக்கு அப்பா குடும்ப பின்னணி எனக்கு தெரியாது. ஆனால் என் குடும்பத்தை தெரிஞ்சதை விட ஆலயத்தோடைய மகிமை என்னன்னு எனக்கு தெரியும். ஆலயத்தை தேடுகிறதுனால என்ன கிடைக்கும் என்பது தெரியும். சொல்லி இருக்கிறார்களே. யாரு சொல்லி இருக்கிறார்? நான் தேடினதுல சாலோமன் தான் சொல்லி இருக்கிறார். 2 நாளாகமத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். 2வது அதிகாரத்தில் இருக்கும். 2 நாளாக 6:28 நினைக்கிறேன். 6வது அதிகாரம் 28. பஞ்சம் உண்டாகிற போதும் வறட்சி. நான் போதும்னு சொன்னால் நீங்கள் போதனை முடிச்சுக்கிட்டீங்களோ? நான் இங்கே உள்ள போதத்தை வாசித்தது. வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சைக்கிளி உண்டாகிற போதும் சத்துருக்கள் அவர்கள் வாசம் செய்கிற தேசத்தில் அவர்களை முற்றுகை போடுகிறவரும் யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வந்திருக்கிற போதும் எந்த மனுஷனானாலும் இஸ்ரவேலாகிய உம்முடைய ஜனத்தில் எவனாகிலும் தன் தன் வாதையையும் வியாகுலத்தையும் உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்திலிருந்து தேவரீர் கேட்டு மன்னித்து ஸ்தோத்திரம். போதும்.
ஆலயத்தை குறித்த மகிமையை நம்ம உணர்ந்துக்கிடணும். கேட்டீங்களா? என்கிட்ட ஒருத்தர் சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு இந்த ஜெபத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனால் எனக்கு முடியலை. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் முடியாமல் நீங்கள் ஆலயத்துக்கு வரணும். உங்களுக்கு ரொம்ப முடியலைன்னா பின்னால் அந்த கேபின் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் படுத்து தூங்கிடுங்க. எனக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலில் போய் சோகம் ஆகலை, அங்கே சோகம் ஆகலை, இங்கே சோகம் ஆகலை, ஒரு இடத்துலையும் சோகம் ஆகலைன்னா என் தெய்வ சமூகத்தில் சோகம் ஆகாதாக. ஆலயத்துடைய மகிமை எனக்கு சொல்லி இருக்கிறாங்க அப்பா. இப்போ அதை இங்கே அப்ளை பண்ணி பார்க்குறாரு. சில காரிய வசனத்தை அப்படியே நம்பணும். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் இயேசு வியாதியை சுகமாக்குகிறவர். நம்புகிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமீன்னு சொல்லுங்க பார்க்க. அப்போ ஒரு வியாதி வரட்டுமே, வந்தாதானே தெரியும் சுகமாக்குகிறவரா இல்லையான்னு. சரிதானா இல்லையா? வந்தாதானே தெரியும். எத்தனை பேர் நம்ம இனி கை தூக்குறத பார்த்து தான் வைத்தோம். எத்தனை பேர் நம்புகிறீங்க? கர்த்தரின் பிரச்சனைகளை மாற்றுகிறவர். பார்த்தீங்களா? அந்த பவர் குறைஞ்சி, அந்த அல்லேலியாவுக்கு பவர் குறைஞ்சி. அப்போ ஒரு பிரச்சனை வந்தால் தானே தெரியும். நமக்கு வியாதியை மாற்றுவாரா? பின்ன தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? தெரியும். என்ன தெரியும்? எசேக்கியா ராஜாவுக்கு வியாதியை மாற்றினாரா? குஷ்டரேகை சுகமாக்கினாரா? அந்த 12 வயசு அவிர்க பிள்ளையை எழுப்பி விட்டாரா? ஆகையினாலே நாங்கள் இன்னைக்கு நம்புற இயேசு சுகமாக்குவார். நம்ம சொல்லணும், என்னை சுகமாக்குகிறவர், என்னை சுகமாக்குகிறவர். வார்த்தை அப்படியே சாலோமன் சொல்லிட்டு போனார்ல, இவர் திரும்ப எடுத்து சொல்றாரு. ஏற்கனவே எங்க பிதாக்கள் இங்க பிரேயர் பண்ணி இருக்கிறாங்க, இங்க இருந்து ஜெபிச்சா அற்புதம் நடக்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆகையினால் நான் கேட்கிறேன், இந்த வார்த்தையின்படி இப்ப என் கண்ணுக்கான அந்த வசனம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினால, அது நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. நான் பிதாக்கள் கண்ணுக்கு சொன்னதை கேட்டு இருக்கிறேன், கேள்விப்பட்டதை என் கண்ணு காண்பதற்கு அவர் உதவி செய்வாராக, அவர் உதவி செய்வாராக. அவங்களுக்கு ஜெபிச்சதை என் காது கேட்டுச்சு, இனி என் கண் காண கர்த்தர் உதவி செய்வாராக. இப்போ எத்தனை பேர் நம்புறீங்க? ஆச்சரியமான சிலதை என் கண்ணை இந்த மாதத்திலே காணும், அதிசயமானதை காணும். இப்போ நம்புகிறவங்க, யோசபாத்துக்காக எழுந்தருளினவர் எனக்காக எழுந்தருளுவார். எனக்கு தெரியும், நான் ஆராதிக்கிறவர் யார் என்று தெரியும். எனக்கு தெரியும் சகாயர் எப்படிப்பட்டவர் தெரியும். எனக்கு தெரியும் சர்வ வல்லவர் எப்படிப்பட்டவர் தெரியும். எனக்கு தெரியும் நான் தேடுகிற தெய்வம் யார் என்று தெரியும். எனக்கு தெரியும் இவர் சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 2 காரியத்தை சொல்லி முடிச்சிருக்கேன். 13வது வசனத்தில் அடுத்ததா என்ன தெரியும்? அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க தெரியும். யோசபாத்தை அடுத்ததா என்ன தெரியும்? எனக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு வேற யாருக்கு முன்னால் நிற்க தெரியாவிட்டாலும் அவருக்கு முன்னால் நிற்க தெரியும். நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்துக்கிடுங்க, வெளியே போய் யார்ட்டையும் சொல்லப்படாதவன் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டார். நான் அடிக்கடி இதெல்லாம் மனசில் நினச்சி எனக்கு சிரிப்பாக வரும். ஆண்டவர் நம்மளையா இப்படி பயன்படுத்துகிறாருன்னு தோணும். எனக்கு மூத்ததா 2 அக்காமார் பார்த்து, எங்கள் அப்பா எல்லாம் அப்போ ரசிக்கப்படாத காலத்தில் வாரத்தில் 2 நாள் வந்து எங்கள் அக்காவுக்கு பூ வாங்கிட்டு வருவாங்க, தலையில் வைக்கிறதுக்கு பூ வாங்கிட்டு வருவாங்க. நான் விட்டவே மாட்டேன், அழுது மார்பிள் அடித்து எனக்கும் பூ வச்சு விடணும்னு. எனக்கு சமீபத்தில் ஞாபகம் வந்துச்சு, அது வச்சு விடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா?
அப்பா என்ன ஒரு சந்தோஷம்! ஏன் சாதிச்சுச்சா? பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தை பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளாக்கணும் எனக்கு. அப்படி ஒரு யாருக்கு அப்படி வரக்கூடாது கேட்டீங்களா? பையனும் பொண்ணும் எல்லாம் இருக்க வீட்டில் பிறக்கணும். 1-2 பையனாக இருக்கணும், அல்ல 2 பொண்ணாக இருக்கணும், அல்ல 2 பையன் 2 பொண்ணாக இருக்கணும். இது 2 பொண்ணுகளுக்கு இடையில் ஒரு பையன் ஆகும்போது நடக்கிற பிரச்சனை என்னன்னா, அவங்க விளையாடிய விளையாட்டு தான் நம்மளும் விளையாடணும். பெண்ணுங்களுக்கு சில ஸ்கிப்பிங்கு, இதெல்லாம் தான் நமக்கு பயமாக இருக்கு. கட்சி விளையாடுறதான நேரத்தில் நம்ம மற்ற அந்த பெண்ணுங்கள் விளையாடுற அந்த பாண்டி ஒன்றா அந்த பயரை பறக்கி வச்சு விளையாடுங்க. இப்படியே வளர்ந்து 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 கடைசியில் நாங்கள் முன்னால் போகிற சர்ச்சில் இப்படி முன்னால் என்ன இருக்கேன், நல்லா இவனோட போல முன் வரிசையில் வந்து உட்காந்துருது. பின்னால் இருந்து ஆண்டி மாதிரி தட்டி 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 சொல்லுவாங்க, ஆனால் அவன்கிட்ட போய் ஃபேனை போட சொல்லுங்கன்னு சொல்லி. நான் போட மாட்டேனே. எலும்பி வந்து இங்கே ஃபேனை போடுறதுக்கு வைக்கம். எலும்பி இதில் ஒரு ஃபேனை போட்டுட்டு வந்து உட்காந்து, ஃபேன் எல்லாம் அங்கே ஒரு சுவிட்சில் இருக்கும். எலும்பி வந்து போடுறேன். நான் போட மாட்டேன், கம்முன்னு உட்காந்துக்கிடுவேன். அன்னைக்கு சீசர்கள் கேட்ட மாதிரி கேட்டுக்கிடுவேன். நானும் பக்கத்தில் இருக்கிற பிற கொஞ்சம் அறிவு வந்த பிற நான் உஷாராகிடுவேன். அண்ணா உன்னை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டது என்ன? நான் அதான் உன்னை கூப்பிட்றேன். மனுஷனுக்கு முன்னால் நிற்கிறதுக்கு பயம் பார்த்துக்கிடுங்க, வெக்கம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் தெய்வத்துக்கு முன்பாக நிற்க ஆரம்பித்தா உலகத்துக்கு முன்பாக அவர் நம்மை நிற்க பண்ணுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நாங்களான்னு தோணும். யாருன்னே தெரியும். முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டான். முந்தா நாள் வெளியூர் போனோம், குற்றாலத்துக்கு போனோம். பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஒரு பம்பில் போனோம். அங்கே ஒரு அக்கா பொட்டெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. அக்காளுக்கு இயேசுவா தெரியுமான்னு கேட்டாச்சு. அங்கே பெட்ரோல் அங்கே அடிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. அக்காளுக்கு இயேசுவா தெரியுமா? இயேசுவா தெரியுமா? பக்கமே கிடையாது. இப்போ சூடு சொல்கிறேன், ரோசம் ஒன்றும் கிடையாது. கைப்பறதையும் எடுத்து கொடுத்து வாசிக்கணும்னா, இயேசுவை நம்பணும்னா தெய்வத்துக்கு முன்னால் மட்டும் நிற்க ஆரம்பித்தான். எங்கே வேணுமானாலும் கர்த்தர் நம்மை கொண்டு போய் நிறுத்தி அழகு பார்க்க அவர் நல்லாண்டவராக இருக்கிறார். யோசபாத்தே, நமக்கு என்ன தெரியும்? தெய்வத்துக்கு முன்னால் நிற்க தெரியும். இக்கட்டு நேரத்தில் சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே, சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பாடுங்க. பக்கபலம் பாதுகாப்பும். அந்த லிரிக்ஸ் போடுங்க. எக்காலத்தும் எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம், எக்காலத்தும் நம்பிடுவோ திக்கற்ற மக்களின் மறைவிடம், பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பும் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம்.
இக்கட்டில் இயேசுவே ஹல்லேலூயா. கடைசி ஒன்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். யோசபாத்தே, தெய்வத்துக்கு முன்னால் நிற்க தெரியும். கடைசியாக நீங்கள் வீட்டில் போய் இந்த 2 நாளாக 20 ஃபுல்லாக வாசிக்கணும். ஆனால் ஃபுல்லாக நீங்கள் வாசிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு சிரிப்பாக வரும் பாரு. என்ன தெரியுமா, அவன் யுத்தத்துக்கு ஈட்டியும் பட்டயத்தை ரெடி ஆகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்மால் எப்படி ரெடியாகிறாரு பாருங்க. பாருங்க 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அதிகாலமே சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்துக்கு போக புறப்பட்டார்கள். புறப்பட்டு நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், நிலைப்படுவீர்கள். அப்பொழுது அவருடைய தீர்க்கதரிசியை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னால் நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்றும் கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எழும்ப பண்ணினார். அந்த 21 வாசிங்க. பின்னும் அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னால் நடந்து போம். என்ன கவனிங்க, இப்போ 2 பேட்சாக பிரிக்கிறார். அவன் யுத்தம்னு சொன்னாச்சுன்னா குதிரைப்படை, காலாட்படை, இந்த படைகளை ஆயத்தப்படுத்தும் போது நம்மால் என்ன தெரியுமா ஆயத்தம் பண்ணுறாரு? துதிக்கிற ஆளும் எல்லாம் ரெடி ஆகுங்கன்னு. சரி, யுத்தத்துக்கு வஸ்திரம் தரிச்சு ஆளு நிற்கிறாரு. இவங்களை முன்னால விட்டுட்டு இல்லையா பின்னால உள்ள ஆளோட துதிக்க விடணும். சரிதானே அண்ணாச்சி? அதுதானே ரூல்ஸு. துதிக்கிறவனுக்கு கையில் என்ன இருக்கும்? மிஞ்சி போனால் அதாவது போல ஒரு 2 கொட்டடுங்க, சிங்கி அடிச்சுக்கிட்டு அவங்க என்ன தெரியுமா பாடியிருப்பாங்க? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. பாட்டுகள் லிரிக்ஸையும் சொல்லி கொடுக்கிறாரு. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு பாடணும்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் யுத்தத்துக்கு எதையெல்லாம் செய்யும் போது இவர் துதிக்கிற காலம் ரெடி ஆகுங்க. துதிக்கிறவங்க முன்னால போங்க. அப்ப யுத்தம் பண்றவங்க நீ பின்னால வந்தா போதும். என் அன்பு சபையே, கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. யோசபாத்தே, உமக்கு என்ன தெரியும்? எனக்கு அந்த அளவுக்கு யுத்தம் பண்ண தெரியாது, ஆனா எனக்கு நல்லா துதிக்க தெரியும். கையை தட்டி அப்பா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நல்லா துதிக்க தெரியும். பாருங்க, நல்லா துதிக்க தெரியும். எனக்கு புரிஞ்சுன்னு சொல்லுக்கிறவங்க மட்டும் கையை வெறுத்து காட்டுங்க பார்க்க. கையை கீழே போடுங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நமக்கு என்ன தெரியும்? யோசபாத்துக்கு தெரிஞ்ச ஏதாவது தெரியுமா? அவருக்கு கர்த்தரை தேட தெரியும், உபவாசம் பண்ண தெரியும், தெய்வத்துக்கு முன்னால் நிற்க தெரியும், ஆலயத்துக்கு முன்னால் நிற்க தெரியும், துதிக்க தெரியும். நமக்கு என்ன தெரியும்? சிக்கன் 65 குழம்பு வைக்க தெரியும், அது பொரிக்கதோ இதெல்லாம். அப்புறம் கர்த்தரை தேட தெரியுமா? ஞாயிற்றுக்கிழமை தெரியும். அப்புறம் துதிக்க தெரியுமா? அது தம்பி பிராங்க்லின் கடைசியில் எழுப்பி விடுவார் துதிக்க நேரத்தில், அப்போ துதிக்க தெரியும். அப்புறம் வீட்டில் போய் புதிய படம், விஜய்க்கு படம் போட்டிருக்கு, பார்க்கண்டாமா? மாநாட்டுக்கு போனேன்னா நம்ம ஏரியாவில் வராறான், 3 இடத்துக்கு வராறான். ஆமாம், வேற என்ன தெரியும்? அது புது சினிமாவா வரும்போது முதல் ஷோல எடுத்து பார்க்க தெரியும். வேற என்ன தெரியும் சொல்லுங்க? நமக்கு இதெல்லாம் தான் தெரியும். யோசபாத் என்கிற ராஜாவுக்கு எனக்கு யுத்தம் பண்ண தெரியாதப்பா, என்ன பேசணும்னு தெரியாதப்பா, எனக்கு என்ன தெரியும்? கர்த்தரை தேட தெரியும், கர்த்தருக்கு முன்னால நிற்க தெரியும்,
இந்த ஆலயத்தை தேடினா எல்லா நெருக்கங்களையும் மாற்றுவார் என்கிற வெளிப்பாடு எனக்கு தெரியும். இந்த ஆலயத்தை குறித்து பிதாக்கள் சொன்னதான நம்பிக்கை விட்டுகிற வசனம் தெரியும். எனக்கு ஒரு நல்ல சகாயர் இருக்கிறார், அவர் இந்த இக்கட்டுகளிலிருந்தெல்லாம் மாற்ற முடியுங்கிறது தெரியும். நான் யுத்த வீரர்களை நம்புகிறதை விட துதிக்கிற வீரர்களை நம்புகிறேன். துதிக்கிறவர்கள் தேசத்தை அசைப்பார்கள் என்று நம்புகிறேன். துதிக்கிறவர்களினால விடுதலை உண்டு என நம்புகிறேன். அது தெரியும். ஒரு 2 நிமிஷம் நம்மளும் துதிப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?